Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல சாஃப்ட்டா பஞ்சு போல இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நீங்க வீட்ல அரைச்ச மாவா இருந்தாலும் சரி இல்ல கடையில வாங்கிட்டு வர மாவா இருந்தாலும் சரி எதுல செஞ்சாலும் நல்ல சாஃப்ட்டா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்ல பஞ்சு போல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. First இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்தேன். இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இது கடையில வாங்குன மாவு தான். அதனால நான் எதுவும் வறுக்கல அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துர்க்கேன். இது உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துர்க்கேன். நெய் அப்படி இல்லனா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கும்போது இடியாப்பம் ஒண்ணு கூட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலேருந்து நான் தண்ணி எடுத்துக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை நம்ம கலந்துக்கலாம். இல்லை மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இதுக்கு. அதே சமயம் கையிலேயே ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சோம்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதுவே நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தால் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சூடு மாவு நல்லா சூடாகி வர அளவுக்கு ஒரு வாட்டி வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் கை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அதே சமயம் கையில் ஒட்டாமல் இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மாவு நல்லா எடுத்துகிட்டு இடியாப்ப அச்சில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டைம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கனாவே போதும். அதுவே நல்லா ஒட்டாமல் வரும் கடைசி வரைக்கும். உள்ளே சேர்த்துட்டு அதே மாதிரியே இப்போ நம்ம எந்த பிளேட்டில் வந்து இடியாப்பம் புளியிறோமோ அதுலேயே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம இடியாப்பம் சுற்றிக்கலாம். எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்தாலுமே வந்து எதுவும் ஒட்டி வராது. ரொம்பவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் நெய் போட்டு பிசைஞ்சிருக்கோம், இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதனால் ஒட்டாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இட்லி பிளேட்லேயும் இதே மாதிரியே நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் ஒன்று மேலே ஒன்று தாராளமாக பிழியலாம். ஒன்றும் ஒட்டி வராது. ரொம்ப நல்லா பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால இப்போ பிழிஞ்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ 2 பிளேட்டையும் நான் உள்ளே வச்சிட்றேன். மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும். ஏற்கனவே நல்லா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். 5 நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.